வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீடான் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ சம்மரில் நிறைய பேருக்கு இந்த டீடான் ப்ராப்ளம் வரும். ஸோ இதை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரப்பு கடுக்காய் பவுடர் வச்சு எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கடுக்காய் பவுடர். இந்த கடுக்காய் பவுடரில் நேச்சுரலாகவே AHA கண்டென்ட் வந்து இருக்குது, அதாவது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட். இது தான் வந்து இப்போ நார்மலாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டும் கூட. அதாவது AHA BHA சீரம்னு நிறைய பாப்புலர் ஆகிக்கிட்டு இருக்கு. இது என்ன பண்ணும் இந்த கடுக்காய் பவுடர் நமக்கு பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸை லைட்டன் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈவன் டோனாக நம்மளோட ஸ்கின்னை வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா லெமன் பீல் பவுடர். லெமன் பீலில் விட்டமின் சியும் AHAவும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், டேனையும் கூட இது ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் பவுடர். சாண்டல்வுட் பவுடரில் நல்ல ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காகவும், அதன் மூலியமாக வர டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும், ஸ்கின்னை டைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் சாண்டல்வுட் பவுடர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து டேனுக்கான நம்ம என்னென்ன ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோன்றது பார்த்தோம். அடுத்தது ஸ்க்ரப் அப்படின்னோடனே ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வால்நட் ஷெல் பவுடர் தான் ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வால்நட் ஷெல் பவுடர். அடுத்தது ஒரு ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட் பார்த்திங்கன்னா சுகர் வந்து நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்காகவும் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சுகர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து நேச்சுரல் க்ளோ வந்து உங்களால் பார்க்க முடியும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கயோலின் கிளே வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டர்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் அப்சர்வ் பண்ணி எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்னி ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு கயோலின் கிளே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்காகவும் பிக்மெண்ட்ஸ் அண்ட் டேன்ஸ் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெறும் ஆல்மண்ட் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணாலே டார்க்னஸ்லாம் குறையும் அப்படின்றது வந்து ஒரு வீடியோவாகவே நம்ம போட்டிருப்போம். ஸோ டீடான் ஸ்க்ரப் அப்படின்றனால நம்ம இதில் வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சோடியம் பென்சோயேட் அண்ட் ஃபினாக்சித்தனால். இது ரெண்டுமே ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம். நம்மளோட ப்ராடக்ட்டில் எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோவ் ஆக விடாமல் பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த டீடானுக்கான ஃபார்முலேஷன் வந்து என்னென்னு பார்க்கலாம். லிக்விட் கேஸ்டைல் சோப் 20 கிராம் வேணும், ஆல்மண்ட் ஆயில் 13 கிராம், வால்நட் ஷெல் பவுடர் 5 கிராம், சுகர் 35 கிராம், கயோலின் கிளே 15 கிராம், சாண்டல்வுட் 2 கிராம், லெமன் 3 கிராம், கடுக்காய் பவுடர் 5 கிராம், ஃபினாக்சித்தனால் 1 கிராம், சோடியம் பென்சோயேட் 0.2 கிராம், எசென்ஷியல் ஆயில் 1 கிராம். இப்போது இந்த ஸ்க்ரப்பை எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க. பீக்கரில் வந்து லிக்விட் கேஸ்டைல் சோப் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். லிக்விட் கேஸ்டைல் சோப் மூலிமா நமக்கு கொஞ்சம் லேதரும் கிடைக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் ஆல்மண்ட் ஆயில் கொடுத்துருப்பேன், ஆனால் நான் ஆட் பண்ண போகிறது கேஸ்டர் ஆயில். எனக்கு வந்து அந்த ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது எனக்கு. அந்த ரீசனுக்காக எனக்கு கேஸ்டர் ஆயில் வந்து பர்சனலாகவே ஃபேஸில் அப்ளை பண்ண பிடிக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் பிஸ்னஸ் யூஸாக போடுறீங்க அப்படின்னா ஆல்மண்ட் ஆயில் தான் கொஞ்சம் பெஸ்ட்டு. ஏன்னா ஸ்டிக்கியாக ஃபீல் ஆச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அந்த ரீசனுக்காக. அடுத்தது சுகர் ஆட் பண்ணுறேன். சுகரை பொறுத்த வரைக்கும் கிரானியூல்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும். ரொம்ப பெருசாக இருக்க மாதிரியான சுகர் வந்து எடுக்கக்கூடாது. ரொம்ப பொடிசாக இருக்க சுகர் தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்தது வால்நட் ஷெல் பவுடர். இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு மண் மாதிரி தான் இருக்கும் வால்நட் ஷெல் பவுடர் வந்து. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா கயோலின் கிளே வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பிரைட்னஸும் கிடைக்கணும், ப்ளஸ் டீடானும் ரிமூவ் ஆகணும். அந்த ரீசனுக்காக நம்ம வந்து கயோலின் கிளே ஆட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சாண்டல்வுட்டும் லெமன் பீல் பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது லெமன் பீல் பவுடரை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் கடுக்காய் பவுடரை ஆட் பண்ண போகிறோம்.
கடுக்காய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்குது, எனக்கு தாராளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கடுக்காயோட காயை வாங்கி மஞ்சள் உரசுற மாதிரி உரசி தேய்ச்சாலே உங்களுக்கு ஃபேஸில் அப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரிசர்வேட்டிவும் எசென்ஷியல் ஆயில் கூட ஆட் பண்ணியாச்சு. ப்ரிசர்வேட்டிவ் மட்டும் ஃபைனலாக ஆட் பண்ணணும். அதுவும் ஃபினாக்சித்தனால் ப்ளஸ் சோடியம் பென்சோயேட். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஃப்ளோவாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஸ்க்ரப்பு. இது இப்போ வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு டியூப்பில் போட்டால் ஸ்க்வீஸ் பண்ணுற மாதிரியான கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ. பாய்.